கிரிக்கெட் நூற்றுக்கணக்கான மதங்களை பின்பற்றும் மக்கள் வாழும் இந்திய தேசத்தில் அனைவரையும் ஒரே மதமாய் இணைப்பது இந்த கிரிக்கெட். ஜென்டில்மேன் ஆட்டம் என்று போற்றப்படும் இந்த கிரிக்கெட்டில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் விளையாடி கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெயருக்கு ஏற்ற ஜென்டில்மேன்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கான விடை சில எண்களில் முடிந்துவிடும். இப்படிப்பட்ட சிலரில் முதன்மையானவர் வேறு யாரும் அல்ல, தி வால், இந்தியாவின் சுவர் என்று அழைக்கப்படும் ராகுல் டிராவிட் தான். ஒழுக்கத்தின் மறுபெயர் ராகுல் என்று கூறும் அளவுக்கு டீசென்டான நபராக கிரிக்கெட் உலகில் அறியப்பட்டவர் இந்த கர்நாடகக்காரர். ஒரு அணி உலக கோப்பையை வென்றார். அனைவரும் அந்த அணியின் கேப்டனை பற்றி பேசுவார்கள், ஆட்ட நாயகனை பற்றி பேசுவார்கள், தொடர் நாயகனை பற்றி பேசுவார்கள், வெற்றிக்கு வித்திட்ட முக்கிய வீரர்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் இந்திய அணி 2024 T20 உலக கோப்பையை வென்ற போது ஒட்டுமொத்த உலகமும் போற்றிய நபர் ராகுல் டிராவிட். 2023 உலக கோப்பையில் இந்திய அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்ற பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அப்போது இழந்த கோப்பையை தன்னுடைய சீரான வழி நடத்தலால் T20 உலக கோப்பையாக இந்திய மக்களுக்கு பரிசளித்திருக்கிறார். இந்த தொடருடன் ராகுல் டிராவிட் ஓய்வு பெற்றால் அவரது இடத்தை நிரப்ப அவருக்கு இணையான ஒரு நபர் BCCIக்கு கிடைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். இப்படி தனக்கென ஒரு அடையாளத்தை விட்டு சென்ற ராகுல் டிராவிட் கிரிக்கெட்டுக்குள் எப்படி நுழைந்தார், எப்படி சாதித்தார் என்பதை காலச்சக்கரத்தின் பின்னால் சென்று அலசுவோம். 1973 ஜனவரி 11 மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பிறந்தவர் ராகுல் டிராவிட். சிறு வயதிலேயே அவரது குடும்பம் கர்நாடக தலைநகர் பெங்களூருவுக்கு இடம்பெயர அங்கேயே பள்ளி படிப்பையும் தொடர்கிறார். கௌதம் வாசுதேவ் படத்தில் வரும் அப்பாக்களைப் போல ராகுல் டிராவிடின் தந்தையும் ஒரு கிரிக்கெட் பிரியர். அதனால் தானோ என்னமோ ராகுல் டிராவிட் GVM பட ஹீரோ லுக்கிலேயே இருப்பார். தந்தையிடம் இருந்த கிரிக்கெட் பிரியம் ராகுலிடம் ஒட்டிக்கொள்ள சிறு வயதிலேயே பேட்டை கையில் எடுக்கிறார். தனது 12வது வயதிலேயே தொழில்முறை கிரிக்கெட்டராக மாறி படிப்படியாக அண்டர் 15, அண்டர் 17 மற்றும் அண்டர் 19 போட்டிகளில் விளையாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். இதன் மூலம் 1991-92 ரஞ்சி தொடரில் கர்நாடக அணியில் ஆடும் வாய்ப்பு ராகுலுக்கு கிடைக்கிறது. அந்த தொடரில் 2 சதங்கள் விளாசி 63.3 என்கிற சராசரியுடன் 380 ரன்கள் குவித்த ராகுல் டிராவிட்டுக்கு துலீப் டிராபி தொடரில் தென்மண்டல அணிக்காக ஆடும் வாய்ப்பு கிடைக்கிறது. கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் தன்னுடைய திறமையை நிரூபிக்கும் களமாக பயன்படுத்திக் கொண்ட ராகுல் BCCI தேர்வுக்குழுவின் கண்களில் இருந்தும் தப்பவில்லை. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ஆட ராகுலுக்கு அழைப்பு வருகிறது. அடுத்த சில மாதங்களில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஆட லண்டன் புறப்பட்டார் ராகுல் டிராவிட். கிரிக்கெட்டின் மெக்கா என்று அழைக்கப்படும் இங்கிலாந்தில் லார்ட்ஸ் மைதானத்தில் தன்னுடைய முதல் சர்வதேச டெஸ்ட் போட்டியில் 95 ரன்கள் குவித்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் திரும்பி பார்க்க வைத்தார். லார்ட்ஸ் மைதானத்தில் ஒருமுறையாவது பேட்டிங் செய்துவிட மாட்டோமா என கிரிக்கெட் வீரர்கள் இயங்கும் சமயத்தில் முதல் போட்டியிலேயே பட்டையை கிளப்பிய ராகுல் டிராவிட்டுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் தேடி வந்தன. அதே நேரம் ஒருநாள் போட்டிகளில் குறைவான ஸ்ட்ரைக் ரேட்டுடன் பந்துகளை ராகுல் டிராவிட் வீணடிக்கிறார் என்கிற விமர்சனமும் சேர்ந்து வந்தது. துவண்டு விடவில்லை அவர். தொடர்ந்து பயிற்சிகளின் மூலமாக அந்த விமர்சனங்களை ஆலோசனைகளாக ஏற்று தன்னுடைய ஆட்டத்திறனை மாற்றி அமைக்கிறார். விளைவு 1999 உலகக்கோப்பை தொடரில் 461 ரன்கள் குவித்து அந்த தொடரிலேயே அதிக ரன்கள் விளாசிய வீரர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரரானார். தோனியின் ஹெலிகாப்டர் ஷாட்டே தோற்றுப்போகும் அளவுக்கு ராகுல் டிராவிட்டின் ஒவ்வொரு ஷாட்டும் கண்களில் ஒத்திக்கொள்ளும் அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். பேட்டிங் மட்டுமின்றி விக்கெட் கீப்பராகவும் தேவையான நேரத்தில் அவர் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். 21 கேட்ச், 19 ஸ்டம்பிங் என 84 பேரை விக்கெட் கீப்பராக ராகுல் டிராவிட் ஆட்டமிழக்க வைத்துள்ளார். ராகுல் டிராவிட் படைத்த ஒரு சாதனை இன்று வரை யாராலும் முறியடிக்க முடியாமல் உள்ளது. சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் 210 கேட்சுகளை பிடித்து அதிக கேட்ச் பிடித்த விக்கெட் கீப்பர் அல்லாத வீரர் என்ற உலக சாதனை தான் அது. கங்குலிக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டனாக பொறுப்பேற்று அணியை திறம்பட வழிநடத்தி சென்றார் ராகுல் டிராவிட். இந்திய அணிக்கு 79 ஒருநாள் போட்டிகளில் தலைமை தாங்கிய ராகுல் டிராவிட் 42 வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துள்ளார். டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்டாக ராகுல் டிராவிட் அறியப்பட்டாலும் அவர் தலைமையில் இந்திய அணி டெஸ்ட் போட்டிகளில் அதிகம் தோல்வியையே தழுவி இருக்கிறது. 25 டெஸ்ட் போட்டிகளுக்கு தலைமை தாங்கிய ராகுல் டிராவிட் 8 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார்.
2008ஆம் ஆண்டு IPL தொடர் அறிமுகம் செய்யப்பட்ட போது ராகுல் டிராவிட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்டார். 344 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் ஆடி 1089 ரன்களை குவித்திருக்கிறார் ராகுல் டிராவிட். அதேபோல 164 டெஸ்ட் போட்டிகளில் ஆடி 13,288 ரன்கள் குவித்து இந்தியாவின் சுவராக பல தருணங்களில் நின்றுள்ளார். சர்வதேச அளவில் ஒரே ஒரு T20 போட்டியில் மட்டுமே ராகுல் டிராவிட் ஆடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ராகுல் டிராவிடின் கிரிக்கெட் வாழ்வில் மிக மோசமான ஆண்டு 2007. ஆம், அவர் தலைமையில் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் களம் கண்ட இந்திய அணி லீக் சுற்றிலேயே வெளியேறி பேரதிர்ச்சி கொடுத்தது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத கிரிக்கெட் வெறியர்கள் ராகுல் டிராவிட் உள்ளிட்ட இந்திய அணியின் வீரர்கள் மீது தாக்குதல்களை தொடுத்தனர். பலரது வீடுகள் தாக்கப்பட்டன. 2011ஆம் ஆண்டு ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் ஓய்வை அறிவித்த ராகுல் டிராவிட் தனது கடைசி டெஸ்ட் போட்டியை 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆடினார். இந்திய அணிக்காக ஒருநாள் போட்டிகளில் 3வது அதிக ரன்கள் குவித்த வீரர், டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவுக்காக 2வது அதிக ரன்களை குவித்த வீரர் என பல்வேறு சாதனைகள் ராகுல் டிராவிட் வசம் உள்ளன. பிளேயராக ஓய்வை அறிவித்த ராகுல் டிராவிட் பயிற்சியாளராக தனது புதிய அவதாரத்தை எடுத்தார். இந்தியா அண்டர்-19 அணியின் பயிற்சியாளராக அவர் தலைமையில் களம் கண்ட இளம்படை இறுதிப் போட்டி வரை முன்னேறியது. இந்தியா A அணிக்கு பயிற்சியாளராக செயல்பட்டு பல திறமையான வீரர்களை அடையாளம் கண்டார் ராகுல் டிராவிட். தற்போது இந்திய அணியின் தவிர்க்க முடியாத இளம் வீரர்களாக அறியப்படும் சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட், சுப்மன் கில், ஹர்ஷ்தீப் சிங் போன்ற பலர் ராகுல் டிராவிடின் பட்டறையில் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள். 2007இல் தான் கேப்டனாக இருக்கும்போது எந்த மேற்கிந்திய தீவுகள் மண்ணில் உலகக்கோப்பை இழந்து கண்ணீருடன் ராகுல் டிராவிட் வெளியேறினாரோ அதே மேற்கிந்திய தீவுகள் மண்ணில் தன்னால் உருவாக்கப்பட்ட இளம் படையை கொண்டு T20 உலகக்கோப்பையை வென்று கொடுத்துள்ளார் ராகுல் டிராவிட். எப்போதும் அமைதியின் சுரூபமாக காட்சி தரும் ராகுல் டிராவிட் இந்த உலகக்கோப்பையை கையில் ஏந்தி தான் அடக்கி வைத்த மொத்த உணர்ச்சிகளையும் கொட்டி கண்கலங்கி நின்றபோது நாடே அவருக்கு ஆனந்த கண்ணீருடன் விடை கொடுத்தது. சீனாவின் பெருமை பெருஞ்சுவர் என்றார் இந்தியாவின் பெருமை ராகுல் டிராவிட். அவரது சாதனைகள் கிரிக்கெட் இருக்கும் வரை என்றும் நினைவில் நிற்கும்.